ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। அந்தர்யோகம் என்ற இந்த ஒரு நாள் மாதாந்திர நிகழ்ச்சியில் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த அமர்வில் ஆச்சாரக்கோவை என்ற நூலில் இருந்து பல்வேறு ஆச்சாரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஹிந்து தர்மமே தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால தான் நம்ம மதத்துக்கே சனாதன தர்மம் என்று பெயர் இருக்கின்றது. தர்மம் தான் இங்கே பிரதானம். யார் தர்மமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஹிந்துக்கள். அதில் யார் ஹிந்துனா, மற்ற மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தை தொடங்கினவர் அதில் நம்பிக்கை இருக்கணும், அந்த மத நூலில் நம்பிக்கை இருக்கணும். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் தான் பிரதானம். மத நம்பிக்கை மத சடங்குகள் என்பதை விட தர்மம் தான் இங்கே முக்கியமானது. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் எப்பொழுது தர்மத்திற்கு ஹானி வருமோ, தர்மவான்களுக்கு துன்பமானது வருமோ, அப்பொழுது தர்மத்தை காப்பதற்கும் தர்மவான்களை காப்பதற்கும் நான் அவதாரம் செய்கிறேன்னு தர்மத்தை பிரதானமாக சொல்கிறேன். மதம்ங்கிற வார்த்தையை சொல்லலை. ஏன்னா ஹிந்து மதம் அப்படின்னு மதம்ங்கிற பெயர் காலப்போக்கில் வந்தது. மற்ற மதங்கள் தோன்றின பிறகு நமக்கு ஒரு அடையாளம் மற்ற மதங்களால் வைக்கப்பட்டது ஹிந்து மதம். உலகம் முழுவதும் தோன்றின காலத்திலிருந்து எப்படி இயங்க வேண்டும் என்று இயற்கையாக இறைவன் வகுத்த நியதி அதுதான் தர்மம். அதனால் யார் தர்மத்தை பின்பற்றி தர்மவான்களாக இருக்கிறார்களோ அவர்களை தர்ம தேவனாக இருக்கக்கூடிய இறைவன் காப்பான். அதாவது தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்கோம். மதம் மத சடங்குகள் என்பதை விட இதெல்லாம் பின்பற்றினாதான் என்று சொல்வதை விட தர்மம் காக்கும். நம்ம பின்பற்றுகின்ற தர்மம் நம்மை காக்கும். யார் தர்மத்தை காக்கிறார்களோ அவர்களை தர்மம் காக்கும் என்று தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் இந்த இறை வழிபாடு மற்ற விஷயங்களில் நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்தா அதில் வேறுபாடுகள் இருக்குது. சைவமா வைஷ்ணவமா, அதுலேயும் அதற்குள்ள அவாந்தரமாக உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. பல்வேறு விதமான மத சடங்குகள் இருக்குது. எல்லாமே நாஸ்திகம் கூட ஹிந்து தர்மத்துக்குள்ள ஒரு தர்சனமாக இருக்கின்றது. அதை கூட ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாமே இருக்குது. அதனால் இந்த வழிபாடுகள் இது எல்லாத்த விட முக்கியமானது தர்மம். அந்த தர்மத்தை சொல்லுகின்ற நூல்கள் ஸ்மிருதிகள் என்று 18 ஸ்மிருதிகள் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், தர்மசாஸ்திரங்கள். அதனுடைய சாரமாக தமிழில் எளிமையாக தொகுக்கப்பட்ட ஒரு நூல் ஆச்சாரக்கோவை. அதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 35 பாடல்கள் பார்த்துருக்கிறோம். பொதுவான தர்மங்கள் அதுதான் இப்போ போய்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு. காலை தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லுகின்ற வரை என்னெல்லாம் செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் உணவு சார்ந்த நியமங்கள் என்ன,
எப்பொழுது சாப்பிடணும், எங்கே சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் விரிவாகவே நம்ம பார்த்தோம். இதில் தொடர்ந்து வரக்கூடியது பொதுவான தர்மங்கள். பொதுவான பல தர்ம விஷயங்கள் வருது. 36வது பாடலிருந்து நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். 36வது பாடல் நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லலாம். சுடரிடை போகார் சுவர் மேல் உமியார் இடரெனினும் மாசுனி தம் கீழ் மேல் கொள்ளார் படைவரினும் ஆடை வழி உரைப்ப போகார் பலரிடை ஆடை உதிராரே என்றும் கடனறி காட்சியவர். தனித்தனி தர்மங்கள் சொல்லப்படுது. சுடர் இடை போகார். சுடர் ஒளி தெரியும், தீபம். ஒரு விளக்கு எரிகின்றது, அந்த இப்போ மின் விளக்கு. அந்த காலத்தில் தீபம் எண்ணெய் விளக்கு தான் நம்ம வைத்திருந்தோம். அப்போ இந்த மாதிரி மேலே வானத்தில் தொங்காது, அது கீழே ஒரு விளக்கு ஏற்றி இருக்கும். ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிற பொழுது இன்னொருத்தர் அருகில் உட்காந்து படித்து கொண்டு இருக்கிறார், ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த விளக்குக்கும் அந்த தீபத்துக்கும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நபர் 2 பேருக்கும் நடுவில் போகக்கூடாது. போனால் நிழல் விழும். அந்த நிழல் விழுகிற மாதிரி போகக்கூடாது. அந்த ஒளியை மறைக்கிற மாதிரி நாம் போகக்கூடாது. இப்போ மேலே இருக்குது, அதனால் இல்லை. ஆனால் விளக்கு சைடில் இருக்கிற பொழுது விளக்கு எரிகின்றது, ஒரு மனிதர் ஒருவர் இருக்கிறார்னா அவருக்கு இந்த விளக்குக்கும் அந்த மனிதருக்கும் குறுக்க போகக்கூடாது. அதான் சுடர் இடை போகார். சுடர் எரிகின்ற பொழுது, விளக்கு எரிகின்ற பொழுது அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர், அவர் ஏதோ படித்து கொண்டு இருக்கலாம், ஏதோ பண்ணலாம். குறுக்க போகிற போது நம்மளுடைய நிழல் அவருடைய செயல்பாட்டை மறைக்கும். அது செய்யக்கூடாது. அது ஒரு தர்மம். சுடர் இடை போகார் ஒரு தர்மம். அப்புறம் சுவர் மேல் உமியார். உமிழ்தல். உமிழ்தல் எச்சு துப்புதல். சுவர் பொது இடம். பொது இடங்களில் சவத்தில் துப்புறதுன்னு, கண்ட இடத்துல துப்புறதுன்னு இருக்கேன். எங்கே வேணாலும் துப்பலான்னு வைத்திருக்கிறான். அப்படி துப்பக்கூடாது. எங்கே துப்பணுமோ அங்கே துப்பணும். அதுவும் சுவர் முதலான இடங்களில். சுவர் மேல், அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. சுவர் மேல் எங்கெல்லாம் இந்த எச்சில் பண்ணக்கூடாது, மழை ஜலம் கழிக்கக்கூடாது அப்படிங்கிறது முன்னாடி வந்தது. பாதை போகிற வழியில் பண்ணக்கூடாது, சாம்பலில் பண்ணக்கூடாது, நிறைய விஷயங்கள் முன்னாடி வந்தது. இந்த இடத்துல எச்சில் உமிழ்தல் என்பது சுவர் மேல் உமியார். கண்ட இடத்துல எச்சில் துப்பக்கூடாது. நல்லா வெத்தலை பாக்க போட்டுட்டு, இல்லை பான் பராக் போட்டுட்டு, வட இந்தியாவில் போனால் விசேஷமாகவே இருக்கல. வெத்தலை பாக்க போட்டு பஸ்ஸில் இருந்து துப்புனா எங்கேருந்து எப்போ மேலே யார் மேலே துப்புவான்னு தெரியாது. அதனால் எங்கே வேணாலும் துப்புவான். அப்படிலாம் துப்பக்கூடாது. அதனால் சுவர் மேல் உமியார். சுவர் மேலே துப்பக்கூடாது. எச்சில் உமிழ மாட்டார். அதுக்கப்புறம் இடர் எனினும் மாசுனி தன் கீழ் மேல் கொள்ளார். மாசுனினா மாசு உடைய அணி, ஆடை, அழுக்கான ஆடை. பிறர் பயன்படுத்தின அழுக்கு துணி. பிறர் உடுத்திய, பிறர் பயன்படுத்தின அழுக்கு துணி, அதுக்கு மாசுனின்னு பேர். இடர் எனினும்னா எவ்வளவு நெருக்கடியான துன்பமான வேற வழியில்லை என்றாலும் கூட இன்னொருத்தர் பயன்படுத்தின அழுக்கான ஆடை துணிகளை தம் கீழ் மேல் கொள்ளார். படுக்கிறதுக்கு கீழே விரிப்பாகவோ மேலே போற்றி கொள்வதற்கு போர்வையாகவோ பயன்படுத்த மாட்டார். அதனால் இந்த கீழ் மேலுங்கிறதுக்கு விரிப்பு, மேலே போர்த்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இடுப்பில் அணிதல் அப்படிங்கிறது கூட கீழே மேலே உடையாக அணிந்து கொள்ள. இன்னொருத்தர் பயன்படுத்தினதை அழுக்கான ஆடையை பயன்படுத்த மாட்டார். உடுத்துறதுக்காகவோ அல்லது விரித்து உக்காரதுக்கோ பொத்துறதுக்கோ அந்த மாதிரி கூட பயன்படுத்தக்கூடாது. இதில் கடைசி வார்த்தை என்ன இருக்குன்னா, என்றும் கடனறி காட்சியவர் அப்படிங்கிறது. யார் இதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற வார்த்தை. கடன்னா கடமை, கடப்பாடு, கடமைன்னு அர்த்தம். இல்லை இந்த தர்ம விஷயங்களை தெரிந்தவர்கள், கடமை உணர்வுடையவர்கள் இந்த தர்மங்களை எல்லாம் கடைப்பிடிப்பார்கள், இவற்றை செய்ய மாட்டார்கள்னு அர்த்தம். அதனால் அறம் அறிந்தவர்கள், தர்மம் அறிந்தவர்கள்
இவைகளை செய்ய மாட்டார். அதனால் அந்த மாதிரி அழுக்கார் பிறர் பயன்படுத்தின அழுக்கான ஆடைகளை பயன்படுத்த மாட்டார்கள். அதுக்கப்புறம் படை வரினும் ஆடை வழி உரைப்ப போகார். நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை அது காற்றில் நம்ம நடக்கிற பொழுது அந்த ஆடை பறந்து காற்று வருமே, அந்த காற்று இன்னொருத்தர் மேலே படக்கூடாது, அப்படி படுற மாதிரி போகக்கூடாது அப்படி சொல்லியிருக்கு. அதனால் நடக்கிற பொழுது நம்ம ஆடை பறந்து காற்று, அதில் ஒரு காற்று அசைவு இருக்கும்ல, அப்படின்னா என்னது 3 மீட்டர் இடைவெளி சொன்னான்ல கொரோனா காலத்தில், அது அப்படியே இருக்கு. அதான் அது நம்ம நடந்து போகிற பொழுது இந்த உடையிலிருந்து வரக்கூடிய காற்று இன்னொருத்தர் மேலே படக்கூடாது. அது எப்படின்னா படை வரின்னா பெரிய படை துரத்திட்டு வந்தால் கூட நீ பயந்து தப்பிச்சு ஓடுற போது கூட இந்த தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆடை வழி உரைப்போ போகார். தன்னுடைய ஆடையிலிருந்து வரக்கூடிய காற்றானது ஆடை காற்று தாம் உடுத்தி இருக்கும் ஆடை காற்று பிறர் மேல் படுமாறு உராய்ந்து செல்ல மாட்டார். எப்போ படை வரினும் படை திரத்தி கொண்டு வந்தாலும் கூட அவ்வளோ நெருக்கடியான சமயத்தில் கூட அதை செய்ய மாட்டார், செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் பலரிடை ஆடை உதிராரே. பொது இடத்துல ஆடையை களைந்து அணிதல் என்பது செய்ய மாட்டார். அதனால் ஆடையை இப்போ வேஷ்டியெல்லாம் அப்படி அவுத்து கட்டுறாங்கல்ல, இப்போ பொது இடத்துல அந்த மாதிரி பிறர் பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் அதில் பலரிடை, பலர் இருக்கின்ற பொழுது பலர் முன்னிலையில், பலரிடைன்னு பலர் முன்னிலையில் ஆடைகளை அவிழ்த்து உடுத்துதல் என்பது. வந்துட்டால் ஓரமாக போய் தனியாக பிறர் பார்க்காத மாதிரி பிறருக்கு தெரியாத மாதிரி ஆடையை சரி செய்யணும். பொது இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள். கொஞ்சம் சரக்கு உள்ளே போயிருந்தால் அது ஆடை எங்கே போகுதுன்னே தெரியாது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆடை அவன் கையிலே பிடிக்க முடியாது, அதெல்லாம் அப்போ பாவத்து கட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனால் தர்மம் தெரிந்தவன், தர்மத்தை கடைபிடிக்கிறவன், தெளிவாக இருக்கிறவன் அதெல்லாம் செய்ய மண்ணெல்லாம் அடுத்த பாட்டில் வருது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, இதெல்லாம் இந்த தர்மத்தை கடைபிடிக்கணும்னாக்கா இந்த தர்மத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது, அது அடுத்த பாட்டில் வருது. அதனால் பலரிடை ஆடை உதிராரே என்றும் கடனறி காட்சியவர். கடமையை அறிந்த தெளிந்த ஞானத்தை உடைய காட்சியவர்னா தர்ம விஷயங்களை நன்றாக அறிந்த, காட்சினாலே தர்சனம், திருஷ்டி, தர்ம திருஷ்டி, தர்ம ஞானம், தர்ம விவேகம் இருக்கக்கூடியவர்கள். கடமை தன்னுடைய தர்மத்தை அறிந்தவர்கள், தன்னுடைய தர்மம் என்ன என்று தெரிந்தவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அதனால் இந்த பாடலில் சொல்லி இருக்கிறது, விளக்குக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையில் செல்லக்கூடாது, சுவர் மேலே உமிழ்தல் கூடாது, அழுக்கான ஆடைகளை பிறர் பயன்படுத்தின அழுக்கான ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது, நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இன்னொருத்தர் மேலே படுற மாதிரி செல்லக்கூடாது, ஆடையிலேருந்து வரக்கூடிய காற்று, அது சொல்லியிருக்கு, ஆடை படுறதில்லை, ஆடையிலேருந்து வரக்கூடிய காற்று கூட படக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பொது இடங்களில் பலர் முன்னிலையில் ஆடைகளை சரி செய்தல், அவிழ்த்து உடுத்துதல் என்பது கூடாது, செய்ய மாட்டார்கள். தர்மம் அறிந்தவர்கள், அறத்தை அறிந்து முறையாக கடைபிடிக்கின்ற அறிவுடையவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அதுக்கப்புறம் நினைக்கவும் கூடாத செய்யக்கூடாத சில பொது தர்மங்கள், பெரிய பாதகமான செயல்கள். பாடல் படிக்கலாம். 37வது பாடல். பிறர் மனை கள் களவு சூது கொலையோடு அறனறிந்தார் இவ்வைந்தும் நோக்கார் திறநில நின்று எள்ளப்படுவதும் அன்றி நிறையத்து செல்வழி உய்த்திடுதலால் இவ்வைந்தும் நோக்கார். அறனறிந்தார் இவ்வைந்தும் நோக்கார். தர்மம் தெரிந்தவர்கள், தர்மப்படி வாழ்பவர்கள், தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் இந்த ஐந்தையும் நோக்கார். நோக்குதல்னா பார்த்தல், பார்த்தல்ங்கிறது மனதில் சிந்தித்தல். மனதில் கூட அவர்களை நினைக்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். மனதில் நினைக்கிறதும் இல்லை,
புறத்தில் செய்தல் என்பதும் இல்லை. இந்த 5ஐயும் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஏன் நினைக்க மாட்டார்கள்? ஏன்னா தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, இந்த 5ஐயும் செய்தாக்கா ஒன்று இந்த லோகத்தில் இந்த பிறவியில் இங்கேயே இகழானது ஏற்படும், சமூகத்தில் ஒரு கெட்ட பெயர் அவமானமானது ஏற்படும். அல்ல திறன் இளன் என்று எள்ளப்படுவது, எள்ளுதல் இகழ்தல், சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படும். அதனால் செய்ய மாட்டார்கள். அது மட்டுமல்ல, நான் வெக்கமானம் சூடு சுரணையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னா அப்படி இருக்கிறான்னு. அதனால் சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படுங்கிறதுக்காக செய்ய மாட்டான்னா அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதில்லேன்னு இருக்கிற ஆள் நிறைய பேர் இருக்கான். அப்போ தர்மத்தில் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்த அடுத்த வரி சொல்லுது, நிறையத்து செல்வழி உய்த்திடுதலா. நிறையம்னாக்கா நரக்கம்னு அர்த்தம். இந்த பாபத்தை பண்ணால் நரகலோகத்துக்கு போவான்னு. அதனால் இங்கேயே கெட்ட பெயர் வரும், அவமானம் வரும், இகழ் ஏற்படும். அதை கருதி செய்ய மாட்டார்கள். அந்த அவமானம்ங்கிறது மரணத்தை விட மோசமானது, மரணத்தை விட கொடுமையானது, சமூகத்தில் அவப்பெயரோடு இருக்கிறதுன்னு தர்மம் தெரிந்தவர்கள் நினைப்பார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா. ஒழுக்கம் உயிரை விட மேலானதுன்னா அப்போ ஒழுக்கம் இன்மை, மானம் இன்மை என்பது மரணத்தை விட மோசமானது. அதனால் அதை அறிந்தவர்கள் தர்ம விரோதமான காரியத்தை செய்ய மாட்டார்கள். அது என்னங்கிறது 5 சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, அதனால் நரகலோகம் கிடைக்கும், அதற்கு தண்டனை. அதனால் ஏற்படக்கூடிய பாப்பத்தினால ஒருவன் அது நரகலோகத்துக்கு செல்லுகின்ற வழியாக இருக்கின்ற காரணத்தினால் அதை செய்ய மாட்டார்கள். இவ்5ம் நோக்கார், இந்த 5ஐயும் செய்ய மாட்டார்கள். என்னது? பிறர் மனை. பிறர் மனைனா பிறர் மனைவி, பிறருடைய மனைவி, இன்னொருத்தருடைய மனைவி, மனைவியோ கணவனோ ஏதோ ஒன்று, ஆண் பெண் எதுவாக இருந்தாலும். அதனால் கள்ளத்தொடர்பு அப்படி சொல்லக்கூடாதுங்கிறான். அதனால் சமூக சீர்கேடு இப்படியெல்லாம் போயிருக்கு பாருங்கள். ஒரு தப்புன்னு சொல்கிறது கூட சொல்லக்கூடாது. என்னது திருமணம் மீறிய உறவுனா என்ன? காதலில் என்ன கள்ளக்காதல் இருக்குது, நல்ல காதல்னால் ஒன்று தான். அதனால் கள்ளக்காதல் நல்ல காதல்லாம் சொல்லக்கூடாது. திருமணம் மீறிய உறவு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுகிறார்கள். நம்ம எங்கே போயிட்டுருக்கோங்கிறத பார்த்துக்கிறோம். அதனால் அதை நினைக்க மாட்டார்கள்னா பிறர் மனை நோக்கா பேராண்மைன்னு சொல்கிறார். பிறன் இல் விழையாமை, திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்குது. அதனால் இன்னொருத்தருடைய மனைவியோ கணவனோ அதை நினைத்தல் என்பது பெரிய பாப்பம். அதுக்கப்புறம் கல்கிறது மது அருந்துதல். இது அரசாங்கமே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம சொல்ல வேண்டியது அரசாங்கமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் கல் அருந்துதல் பெரிய பாப்பம்னு சொல்லி இருக்கு. ஆனால் அந்த கல்லாம் மற்ற குற்றங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. மது குடித்தவன் தன்னிலை இழக்கிறான், தன்னுடைய அறிவு மயங்கி போகுது, மற்ற காமக்ரோதாதிகள்லாம் மிகுது. அதனால் பலவிதமான சமூக குற்றங்கள் எல்லாம் பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கு, நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் கல் அருந்துதல் மது அருந்துதல் என்பதும் நோக்கார். அதனால் பிறன்மனை நோக்கார், கல் நோக்கார். அப்புறம் களவு, திருடுதல் என்பதும் பெரும் குற்றம், அதுவும் செய்ய மாட்டார். பிறர் பொருளை திருட மாட்டார். திருடுதல் என்ற தொழிலை செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் சூது விளையாட்டு, பந்தயம் வைத்து விளையாடுதல். பொழுதுபோக்குக்காக விளையாடுறதுங்கிறது வேற, அதே விளையாட்டை பணயம் வைத்து விளையாடுதல்ங்கிறது சூது. அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் பணயம் வைத்து விளையாண்டா அது சூது. அந்த சூதாட்டம்ங்கிறது கூட செய்ய மாட்டார், நினைக்க மாட்டார். அப்புறம் கொலை சொல்ல வேண்டியதில்லை. கொலை, பிற உயிரை கொல்லுதல் என்பதையும் செய்ய மாட்டார். அதனால் பிறர் மனை நோக்குதல், கல் அருந்துதல், களவு செய்தல், சூது விளையாடுதல், கொலை செய்தல், இவ்5ம் நோக்கார். இதை செய்யணும்னு நினைக்க மாட்டார், செய்ய மாட்டார். செய்தால் என்னாகும்? அவமானம், எள்ளப்படுதல் என்பது வரும். அப்புறம் நரகம் கிடைக்கும். அதை மனதில் வைத்துக்கொண்டு தர்மம் தெரிந்தவர்கள், தர்ம சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை உடையவர்கள், ஏன்னா தர்மசாஸ்திரம் அதெல்லாம் சொல்லி இருக்குது, இதெல்லாம் பெரிய பாப்பங்கள்னு சொல்லி இருக்குது, இதுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்பெஷல் நரகம் கிடைக்கும்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் படித்து தெரிந்து அறிந்து வைத்திருப்பவர்கள் இங்கே பூமியே இந்த பிறவியே நரகம் மாதிரி தான் இருக்குது, இதுக்கு மேலே இன்னொரு நரகத்துக்கு தனியாக நம்ம போகணுமான்னு அதனால் அதற்கு அஞ்சி செய்ய மாட்டார்கள்.
அடுத்த பாடல் என்ன சொல்லியிருக்கு? இப்போ இந்த பாடலில் சொன்னது 5 உடலால் செய்கிறது. அடுத்த பாடலில் மனதால் வாக்கால் செய்கிறது செய்யக்கூடாது. மனதால் வாக்கால் செய்யக்கூடாத செயல்கள் சிந்திக்கத்தகாதன. 38வது பாடல். பொய்க்குறளை வௌவல் அழுக்காறு இவை நான்கும் ஐயந்தீர் காட்சியார் சிந்தியார் சிந்திப்பின் ஐயம் புகுவித்து அருகே அருநிறையத் துய்த்திடும் தெய்வமும் செற்றுவிடும். பொய்க்குறளை வௌவல் அழுக்காறு இவை நான்கும் ஐயந்தீர் காட்சியார் சிந்தியார் சிந்திப்பின் ஐயம் புகுவித்து அரு நிறையத் துய்த்திடும் தெய்வமும் செற்றுவிடும். அதனால் சென்ற பாடலில் உடலால் செய்யக்கூடிய பெரிய பாப்பங்களில் பெரிய பாப்பம் 5 அது சொல்லப்பட்டது. மனதாலும் வாக்காலும், அதனால் இது திரிகரணம்னு சொல்லுவோம். முக்கருவி, உடம்பு, மனது, அதாவது மனது, வாக்கு, காயம், மானசம், வாச்சிக்கம், காய்கம். இந்த 3 நாளையும் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது, ஹிம்சை செய்யக்கூடாது. அப்படி செய்கிற கெடுதல் பெரிய பாப்பங்கள் 5 பாப்பங்கள், உடலால் செய்யக்கூடிய 5 பாப்பங்கள் சென்ற பாட்டில் சொல்லப்பட்டது. இந்த பாட்டில் 4 சொல்லி இருக்கு. மனதால் வாக்கால் செய்வது. பொய், முதல் விஷயம் பொய் சொல்லுதல். பொய்மை என்பது பொய் கூறுதல், உள்ளதை உள்ளவாறு சொல்லாமல் மாற்றி சொல்லுதல், திரித்து சொல்லுதல், இல்லாததை சொல்லுதல், நடவாததை சொல்லுதல், கற்பனையாக சொல்லுதல், மிகையாக சொல்லுதல், அல்லது ஒரு உள்நோக்கம் வைத்து கொண்டு தவறான செய்தியை சொல்லுதல், பரப்புதல், இதெல்லாமே பொய் சொல்லுதல் கூடாது. அதுக்கப்புறம் இது வாக்கால் செய்கிற பாப்பம். பொய் சொல்லுதல்ங்கிறது வாக்கால் செய்கிற பாப்பம். பேசுனா உண்மை பேசணும், உண்மை பேச முடியலைன்னா மௌனமாக இருக்கணும். ஆனால் எந்த காரணம் கொண்டு பொய் பேசுதல் கூடாது, அதான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் உண்மை பேசுதல் என்று சொல்கிறத விட சத்தியம் என்று நம்ம யமம் நியமத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த சத்தியங்கிறதுல உண்மை பேசுதல் அப்படிங்கிற பொழுது பொய் பேசாது இருத்தல் என்பது தான் முக்கியமானது. எல்லா சமயங்கள்லையும் உண்மை பேச முடியுங்கிறது இல்லை. பல சமயங்களில் உண்மையை பேச முடியாது, பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உண்மை பேசுனா உண்மை பேசணும், பேச முடியாத சமயங்களில் மௌனமாக இருக்கலாம். ஆனால் பொய் பேசுதல்ங்கிறது கூடாது, அது ஒரு பெரிய பாப்பம், அது இல்லை. அப்புறம் குறளைனாக்கா புறங்கூறுதல், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுதல். அதுவும் நமக்கு தெரியும். கோல் சொல்லுதல், போட்டு கொடுக்கறது, வத்தி வைக்கிறது, பற்ற வைக்கிறது, நிறைய வார்த்தை இருக்குல்ல. ஒருத்தர் இல்லாத பொழுது அவருடைய குறையை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, 3வது மனிதர்கிட்ட ஒருத்தரை பற்றி சொல்கிறது. ஒருத்தருடைய நிறை சொல்லலாம், ஒருவருடைய நிறையை அவர் இல்லாத பொழுது சொல்லலாம், யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், ஊரறிய சொல்லலாம். ஆனால் ஒருத்தருடைய குறையை அவரிடத்தில் நேரடியாக சொல்ல முடிந்தால் சொல்லலாம். சொல்வதற்கு நமக்கு அதிகாரமோ அல்லது உரிமையோ இருந்தால் சொல்லலாம். அதுவும் பக்குவமாக சொல்லணும். அது குழந்தையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு புரிகிற மாதிரி அன்பாக பக்குவமாக சொல்லணும். நேரடியாக சொல்லலாம் குறைகளை. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுதல், அதான் புறங்கூறுதல். ஒருத்தர் இல்லாத பொழுது அவரை பற்றிய குறைகளை 3வது மனிதரிடத்தில் சொல்கிறதுக்கு பேர் குறளை அப்படின்னு பேர், புறங்கூறுதல்னு பேர். அதனால் அறம் கூறான் நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிதுன்னு புறங்கூறாமைன்னு திருக்குறளில் அதிகாரம் இருக்குது. எல்லாத்துக்குமே திருக்குறளில் அதிகாரம் இருக்குது. சென்ற பாட்டில் பார்த்ததுலேயும் பிறனில் விளையாமை, கல்லாமை, களவு,
அதெல்லாம் இருக்குது. அது திருடாமைங்கிறது இருக்குது, சூது இருக்குது, கொலை செய்தல் அகிம்சை இந்த கொல்லாமைங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பொய்ங்கிறது வாய்மைங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். பொய் கூறக்கூடாதுங்கிறத. குறளை புறங்கூறாமைன்னு அதிகாரம் இருக்குது. அதில் புறங்கூறுதல் கூடாது. அடுத்தது வவ்வல்னாக்க பிறர் பொருளை விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். வவ்வுதல்னா விரும்புதல்னு அர்த்தம். வெகாமைன்னு சொல்கிறார் திருக்குறளில். வெகாமைன்னு ஒரு அதிகாரம். வெகாமைனா பிறர் பொருளை திருடணுன்னு நினைக்கிறது. திருட்டுங்கிறது ஒரு குற்றம், திருடணுன்னு நினைக்கிறதே ஒரு குற்றம்னு சொல்லியிருக்கு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல்னா, மனதால் நினைக்கிறது கூட குற்றம். பிறர் பொருளை நான் அவர்களுக்கு தெரியாமல் நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு மனதால் நினைக்கிறது கூட தீமை. அது ஒரு பாப்பம்னு சொல்லியிருக்கு. மானச பாப்பம், மனசுனால் செய்கின்ற ஒரு பாப்பம். அதுதான் வவ்வுதல் அப்படின்னு வவ்வல்னு இருக்குது. இப்போ பிறர் பொருளை திருட போனதில் களவு வந்துருச்சு. களவுனா அது ஃபிசிக்கலாக சரீரத்தில் செய்யறது. இங்கே மனதில் பிறர் பொருளை ஆசைப்படுறது, பிறர் பொருளை திருட நினைக்கிறது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் என்பதே வவ்வுதல் தான். அதுக்கப்புறம் மனதில் இருக்கக்கூடிய இன்னொரு தோஷம் அழுக்காறு. அழுக்காறுங்கிறது பொறாமை, நமக்கு தெரியும். அழுக்காறு அவாவிகுடி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். தர்மம்னா என்னன்னா இந்த நாளும் இல்லாமல் எது செய்யப்படுதோ அது தர்மங்கிறார். அழுக்காறு பொறாமை. அவா வெகுளி, அவாங்கிறது ஆசை, வெகுளிங்கிறது கோபம். அப்புறம் இன்னாச்சொல் கடுமையான சொல். இந்த நாளும் இல்லாமல் ஒரு செயலை செய்தால் அது தர்மம் என்று அங்கே திருக்குறளில் இருக்குது. அழுக்காறுங்கிறது அழுக்கு ஆறு, பொறாமை, பெரிய மோசமான ஒரு கெட்ட குணம் பொறாமை என்பது. அதனால் நம்ம பாரத தேசிய தீய குணம் அப்படின்னு சாமிச்சு சொல்லுவாங்க. நமக்கு இயல்பாகவே நம்ம நாட்டில் இருக்குது தேசிய நல்ல சாமிச்சு சொல்லுவாங்க. தேசிய நல்ல குணம் நம்ம பாரத தேசத்தில் தேசிய நல்ல குணம்ங்கிறது விருந்தோம்பல். யாராக இருந்தாலும் விருந்து கொடுக்கறது, அது வடநாட்டிலையும் சரி தென்னாட்டிலையும் சரி, உணவு கொடுக்கறது என்றைக்குமே நம்ம தயங்காமல் பண்ணுவோம். அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விருந்தினர் வந்தால் அவர்கள் நல்லா உபசரிக்கிறதுங்கிறது இயல்பாகவே நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய குணம். அதே மாதிரி இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் என்னென்னா அழுக்காருங்க, பொறாமை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அது கூடாது. அதனால் பொறாமைங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அழுக்கு ஆறு. அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறாக போனால் எப்படி இருக்குமோ அதான் பொறாமை. அவ்வளோ மோசமான குணம்னா அதனால் பேரே அப்படி வச்சுருக்காங்க, அழுக்கு ஆறுன்னு. அழுக்காருன்னு என்ன அர்த்தம்? கூவம்னு அர்த்தம். அழுக்கெல்லாம் பெரிய ஆறு ஓடையாக ஓடுது, இங்கே ஓடுது இல்லை. ஒரு பக்கம் இந்த ஆறு வருது, இன்னொரு பக்கம் ஊருக்குள்ளேருந்து இன்னொரு பெரிய வாய்க்காக வந்து சேருது. எல்லா சாக்கடையும் அங்கே தான் வந்து சேருது. அதான் அழுக்கார். பொறாமையோட பெருமை அது. பொறாமையோட பெருமை என்னது? அழுக்காராக இருக்கிறது தான். அது அழுக்காறு. அதனால் அழுக்காறுங்கிறது பிறர் நம்மிடம் இல்லாத ஒன்று பிறரிடம் இருக்கிறத பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. அதனால தான் பொறாமைனா, பொறுத்து கொள்ள முடியாத தன்மை தான் பொறாமை. வயிறு எரியுதுங்கிறது சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட இல்லாத ஒன்று இன்னொருத்தர், அது அழகாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், இல்லை பதவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மள்கிட்ட இல்லை, அவர்கள்ட்ட இருக்குன்னா சரி, ஏதோ அவர்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறார்கள், பகவான் கொடுத்துருக்கிறார், பகவானுடைய அனுகிரகத்தினால அது இருக்குது அப்படின்னு அதை நிறைவாக நினைக்கணும். பகவானுடைய விபூதி, அது அவர்களுடையது நினைக்கணும். பகவானுடைய விபூதி பகவான் கொடுத்துருக்கிறார். அவர்கள்ட்ட இல்லாத சில சிறந்த பண்புகள் நம்மள்கிட்ட இருக்கும். சில விஷயம் அதை நினைக்க மாட்டோம். நம்மள்கிட்ட என்ன உயர்வாக இருக்கோ அது பகவான் கொடுத்ததுன்னு நினச்சி சந்தோஷப்படுவோமானா அதை பண்ண மாட்டோம். ஆனால் நம்மள்கிட்ட இல்லை, அடுத்த ஆள்கிட்ட இருந்தால் அதை பார்த்தா ஒரு பொறாமை வருது. அதுதான் பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. அது பெரிய பாப்பம். அதனால் அழுக்கு ஆறாமைன்னு திருக்குறளில் குறள் இருக்குது. அது அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும்னா. அதனால் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பண்ணுறக்கூடிய உதவியை பார்த்து, இவன் யாருக்கு உதவி பண்ணுறதில்லை, ஆனால் இன்னொருத்தனுக்கு உதவி பார்க்குறான். அந்த உதவி பண்ணுறதை பார்த்து இவனால் பொறுத்து கொள்ள முடியலை. அதனால் அவனுக்கு ஏன் உதவி பண்ணுறான், அவன் அப்படி இப்படி பண்ணுவான்னு சொல்லி அதை கெடுத்துருவான். அப்படி கொடுப்பது அழுக்கறுப்பான்னு சுற்றம் சொல்கிறார். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறத பொறுத்து கொள்ள முடியாமல் அதை கெடுத்தான்னா அவனுடைய சுற்றம், அவனுடைய உற்றார் உறவுகள் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும் சொல்கிறார். அவன் மட்டும் இல்லை, அவன் சாப்பாட்டுக்கு
போட்டுக்கொள்வதற்கு உடை இல்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் நாசமாக போவான் அப்படின்னு கூட சொல்லலை. அவனுடைய சுற்றம்னு சொல்கிறேன். அழுக்கறுப்பான் சுற்றம். அவனுடைய உறவுகள் கூட உண்பதற்கு உணவு இல்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் கெட்டு போவார்கள். அதோட பாப்பம், அதோட தீமை அவ்வளோ பயங்கரமானதுன்னு சொல்கிறேன். அதனால் அழுக்காறுங்கிறது கூடாது, மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றம். அதனால் பொய் புறங்கூறுதல், பிறர் பொருளை திருட நினைத்தல், அப்புறம் அழுக்காறு, பொறாமை, இவை நான்கும். இந்த நான்கும் ஐயம் தீர் காட்சியார் சிந்தியார். ஐயம் தீர்ந்த, சந்தேகம் இல்லாத, தெளிவான அறிவுடையவர்கள், ஞானம் உடையவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், நினைக்க மாட்டார்கள். இந்த முழுக்க இப்போ பல இடங்களில் பல பாடல்களில் இந்த வார்த்தை வருது. காட்சியார், ஐயம் தீர் காட்சியார், அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தர்மசாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு. நம்மளுடைய வேதங்கள், வேதத்தை ஒட்டின தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பிறர் நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ அது நாம் செய்த வினையினுடைய பயன். இப்போ இதில் நமக்கு தெளிவு இருந்தால் ஒரு பாப்ப காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஏற்கனவே நம்ம நிறைய துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். துன்பம் வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் என்னது? நாம் செய்த பாப்பங்கள். அந்த பாப்பங்கள்ங்கிறது அது சரீரத்தில் செய்கிறது மட்டுமல்ல, வாக்கில் மனதில் நினைக்கிறது. அதனால் இந்த தீய குணங்கள் தான் தீய செயல்களுக்கு காரணமாக தூண்டுதலாக இருக்குது. இப்போ மனதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான காமக்ரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அப்புறம் அழுக்காறு, வெகுளி, காமம், வெகுளி, மயக்கம், இப்படி மனதில் இருக்கக்கூடிய அகங்காரம், மமக்காரம், இது எல்லாம் தான் நம்மளுடைய தீய செயல்களுக்கு காரணமாக இருக்குது. நம்ம பாப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த பாப்பம் தான் நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ துன்பம் வேண்டாம்னா நம்ம பாப்பம் செய்யாமல் இருக்கணும். பாப்பம் செய்யாமல் இருக்கணும்னா இந்த பாப்ப சிந்தனை இல்லாமல் இருக்கணும். மனதில் இந்த பாப்பத்தை தூண்டுகின்ற இந்த தீய குணங்கள் இல்லாமல் இருக்கணும். இப்போ தர்மசாஸ்திரத்தையோ அல்லது அதற்கு மேலே இன்னும் மேலே போனால் தத்துவசாஸ்திரம், அது இருக்கட்டும், அது அடுத்த நிலை. தர்மசாஸ்திரத்திலேயே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ அது பிறர் கொடுத்து வருவதல்ல. நாம் செய்த இந்த பிறவியிலையோ முந்தின பிறவிகள்லையோ நாம் செய்கின்ற அல்லது செய்த வினையின் பயன்கிற தெளிந்த சாஸ்திர ஞானம் இருக்கிறவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் பிறருக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள். அந்த தெளிந்த சாஸ்திர ஞானம், தர்ம அதர்ம விவேகம்ங்கிறது தான் அறனறிந்தார்னு சென்ற பாட்டில் வந்தது. இந்த பாட்டில் ஐயம் தீர் காட்சியார்னு, இதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. சாஸ்திரம் சொல்கிற அந்த புண்ணிய பாப்ப விஷயங்களில் நமக்கு பிறவி இருக்குது, பிறவிகள் பலவாக இருக்கின்றன. அந்த பிறவிகளுக்கு காரணம் புண்ணிய பாப்பம் என்ற அந்த சாஸ்திர விஷயத்தில் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் தெளிந்த ஞானம் உடையவர்கள். அதில் ஐயம் தீர் காட்சியார் சொல்லியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி அதிலெல்லாம் நமக்கு ஸ்ரத்தை குறைவாக இருக்குது. பிறவி இருக்கா, பிறவி ஏன் வந்தது, பிறவி இல்லாமல் போகணும் அப்படிங்கிறத பற்றியோ, பிறவிக்கு காரணம் தர்மம் அதர்மம் அப்படிங்கிறத பற்றி புண்ணிய பாப்பத்திலெல்லாம் ஸ்ரத்தை இல்லாமல் நாஸ்திக எண்ணங்கள் சமூகத்தில் இருக்குது. அது நம்ம மனதிலையும் ஒரு அறவரையாக இருக்குது. இப்படியே அப்படி இருக்குமா, இருக்குது, அதான் இல்லையா, உண்மையா பொய்யா, சொர்க்கம் நரக்கம்லாம் சாஸ்திரம் சொல்லுது, அதெல்லாம் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு முழுமையாக ஸ்ரத்தை இல்லை. ஒரு பயத்தினால ஒரு வேலை இருக்குமோன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா அது வந்தால் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோம். அது செத்ததுக்கப்புறம் தானே, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் தெளிவாக சொல்லி இருக்கு. இப்போ சாஸ்திரத்தில் தெளிவான ஸ்ரத்தை உடையவர்கள் இதெல்லாம் சிந்தியார். அதனால் ஐயம் தீர் காட்சியார் சிந்தியார், இதெல்லாம் மனதிலையும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் நம்ம புற வாழ்க்கை வசதிகள் அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது சமூகம் அதனுடைய போக்கை வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், தப்பு பண்ணுறேன், அக்கிரமம் பண்ணுறேன், அநியாயம் பண்ணுறவன், லஞ்சம் வாங்குறேன், ஊழல் பண்ணுறவன், இல்லை மற்ற என்னெல்லாம் இருக்கோ சட்டவிரோதமான காரியம் பண்ணுறவன்லாம் சமூகத்தில் நல்லா இருக்கிறான் அப்படிவான ஒரு தோற்றம் தெரியுது. பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கொள்ளையடிக்கிறான், ஏமாத்துறான், திருடுறான், ஆனால் அவன் தான் தலைவராக இருக்கிறான், அவன் தான் தெரியுது, நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நினைக்கிறோம், தப்பு பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கான், நேர்மையாக இருக்கிறவன், நல்லவனாக இருக்கிறவன், உண்மையாக இருக்கிறவன்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறான்
அப்படிங்கிறது நமக்கு புறத்தில் தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லவனாக இருந்தால் பிழைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் என்ன ஆக போகுது, நம்ம நல்லா பணம் வேணும்னாக்கா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இருக்குது. ஆனால் அவர்கள் இப்போ சுகமாக இருக்கிறதுக்கும் அவர்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தவறுகளுக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. அவன் இப்போ பண்ணுற தப்புக்கு அது சட்டவிரோதமான காரியம், தர்ம விரோதமான காரியம், லஞ்சம் வாங்குறதோ ஊழல் பண்ணுறதோ வேறு என்னவா இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தை அரசியலை ஏமாற்றலாம். ஆனால் அவர்களுக்கு அதற்கான தண்டனை வராமல் போகாது, கண்டிப்பாக வரும். அவர்கள் இப்போ செய்து என்னெல்லாம் பாப்பம் செய்கிறானோ அதற்கான தண்டனை கண்டிப்பாக வரும். அப்போ அவன் அதற்கான துன்பத்தை அனுபவிப்பான். அதே சமயம் அவன் இப்போ சுகமாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான், எல்லாம் இருக்குது, சமூக அந்தஸ்து கூட இருக்குது அப்படின்னா அது ஏற்கனவே அவன் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு விளைவு. ஏதோ ஒரு பிறவியில் அவன் செய்த புண்ணியம், அதனால் இப்போ வாழ்க்கை வசதியோடு இருக்கிறான், புகழோடு இருக்கலாம், விடுவனாலும் இருக்கலாம், இல்லை பதவியில் இருக்கலாம். அதுக்கும் அவன் இப்போ செய்கிற தவறுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் இப்போ சுகமாக இருக்கிறதுக்கு அவன் ஏற்கனவே செய்த புண்ணியம் காரணம். அவன் இப்போ செய்து கொண்டு இருக்கக்கூடிய தவறுகள் எதிர்காலத்தில் அவனுக்கு கண்டிப்பாக துன்பமாக வரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். அதே மாதிரி நல்லவர்கள் இப்போ துன்பத்தை அனுபவிக்கிறார்கள்னா அவர்கள் இப்போ செய்கிற நல்லதுக்கான பலன் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரும். அந்த பலன், அந்த புண்ணியம் வர்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஆனால் இப்போ அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பத்துக்கும் அவர்கள் இப்போ நல்லவர்களாக இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த துன்பம் ஏற்கனவே செய்த பாபத்தினுடைய விளைவு. இப்போ நம்ம நல்லவனாக இருக்கிறோம், எல்லாம் நல்லது பண்ணுறோம், ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் ஏமாற்றுகிறார்கள் வருதுன்னா அந்த தோல்வி, அந்த துன்பம், அந்த அவமானத்துக்கு எப்போதோ நாம் செய்த ஒரு பாப்பம் காரணம். இப்போ நம்ம நல்லவனாக இருக்கிறது காரணம் கிடையாது. அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஏற்கனவே செய்த பாப்பம் வேலை செய்யுது. அதனால் அது இப்போ தோல்வியாக, அவமானமாக, துன்பமாக, கஷ்டமாக, ஏதோ ஒன்று, பொருள் இழப்பாக எப்படியோ வருது. அதனால் அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம சரியாக இருக்கிறதோட விளைவு கண்டிப்பாக எதிர்காலத்தில் நமக்கு நன்மையாக வந்து சேருங்கிறது நமக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கணும். அதான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இதெல்லாம் நினைக்க மாட்டார்கள். ஐயம் தீர் காட்சியார் சிந்தியார். சிந்திப்பின் அப்படி நினைச்சா என்ன ஆகும்னா, மனதில் நினைத்தாலே சிந்திப்பின் ஐயம் புகுவித்து நிறையத்து உய்த்திடும். அது நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஐயம் புகுவித்து நரகத்து. ஐயம் புகுவித்துனா இங்கே வறுமையை உண்டு பண்ணின்னு அர்த்தம். ஐயம்ங்கிறதுக்கு ஐயம் இட்டு உண்ணுன்னு இருக்குல்ல, ஐயம்ங்கிறதுக்கு பிக்ஷை அப்படின்னு அர்த்தம். அதனால் இருக்கிற செல்வத்தெல்லாம் அழித்து உணவுக்கு இல்லாமல் பண்ணும். இந்த பிறவியில் இங்கே திருக்குறளில் பார்த்தோமே, அதான் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடுங்கிறத ஐயம் புகுவித்துன்னு சொல்லுது. அப்போ இந்த பிறவியில் இங்கேயே அவன் இந்த 4 தீய சிந்தனைகள் அவனுக்கு இருந்தால் அதனால் அவன் வறுமையை அடைவான். பிக்ஷை எடுக்கக்கூடிய, ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாக தெரியக்கூடிய நிலையானது வரும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் போகும். அப்படி ஐயம் புகுவித்து, அது இந்த பிறவியில் இப்பயே கிடைக்கிற தெரிகிற ஒரு பலன். அப்புறம் மரணத்திற்கு பிறகு அவன் செய்த பாப்பத்தினால அரு நரகத்து உய்த்திடும். அது பெரிய நரகத்தில் அரு நிறையத்து உய்த்திடும். நிறையன் நரகம், நரகத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்லை, தெய்வமும் செற்றுவிடும். தெய்வம்னா கடவுள், தெய்வமும்னா கடவுளும் அவனை ஆதரிக்க மாட்டார், கைவிட்டு விடுவார் அப்படின்னு அர்த்தம். செற்று விடும்னாக்கா கெடுத்து விடும் என்ற அர்த்தம், கைவிட்டு விடுவார். அதனால் நல்லவரை கடவுள் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். இருக்குல்ல, எல்லாம் தலைவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதனால் கெட்டவனுக்கு கைவிட்டுருவார்னு, கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் கைவிட்டு விடுவார். நல்லவர்களை சோதிப்பார், ஆனால் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நல்லவர்களை சோதிக்கிறதே அவங்களுடைய தகுதியை பார்க்க, அவங்களோட பக்குவத்தை பார்க்கறதுக்காக தான். கடவுள் கொடுக்குற நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கிறது ஒரு சோதனை. நல்லா சுட சுட ஒளிரும் பொன் போல
சொல்கிறாரு, தபங்கிறதுல சொல்கிறார், பொண்ணை வந்து எந்த அளவுக்கு நெருப்பில் சுடுகின்றோமோ அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு போய் அது பிரகாசம் அடைகின்றது. அதே மாதிரி நல்லவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தி ஸ்ரத்தை இருக்கக்கூடியவர்கள், நற்பண்பு உடையவர்கள், அவர்களுடைய மகிமை உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவர்களுடைய தகுதி பக்குவம் எந்த அளவுக்கு அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள்னு பார்க்கறதுக்காக பகவான் சோதனை கொடுக்குறார். அவருடைய பக்தி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு. மாறி போகிறான்ல, கொஞ்சம் சோதனை வருது, ஒரு கடவுளை வணங்கினா 2-3 தடவை வணங்கினா பிரார்த்தனை பண்ணால் ஒன்றும் சரியாக வரலைன்னா உடனே மாற்றிட்டான்னா, பாலாஜியை மாற்றி முருகன் கோயிலுக்கு போனான்னா, இல்லை முருகனை விட்டுட்டு பாலாஜிட்டு இதுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, இந்த 2ஐயும் விட்டுட்டு வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்றான். அதனால் இவர் கைவிட்டுட்டார், அதனால் அவர் கைவிட மாட்டார்னா அப்படின்னு சொல்லி அங்கே நம்பிக்கையில் போகிறான்ல. அப்போ அந்த சோதனையில் வந்து அவனுடைய பக்தி மாறி போயிருக்கு. அவனுடைய பக்தியை வந்து உறுதியானதாக இல்லை, உண்மையான பக்தியாக உறுதியான பக்தியாக இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு உடைய பக்தியாக அது இருக்குது. இவன் எதிர்பார்ப்பு நிறைவேறலைனாக்கா உடனே கடவுளையே மாற்றிடுறான், கடவுளை மாற்றி விடுகிறான். அப்போ அது உண்மையான பக்தியாக இல்லை. இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி உண்மையான பக்தியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் பகவான் சோதனை கொடுக்குறார். அதில் நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் கட்சி மாற மாட்டேன்னா, கட்சி மாற மாட்டேன், மதம் மாற மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், நாஸ்திகன் ஆக மாட்டேன்னு உறுதியாக என்ன இருந்தாலும் நீ தான் கத்தி கொடுக்கறத கூட நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகம் வேணாம், அது ஓம் பிரச்சனை, நான் சரணாகதி அடைந்துட்டேன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சோதனை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிட்டோம்னாக்கா அவர் லோகத்துக்கு கூப்பிட்டுக்குவார், வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ அவர் வந்து காட்சி கொடுத்து அடியார்கள் நாயன்மார்கள் கதை அப்படி தான் பார்க்குறோம். மற்றவர்களுக்கு தராத ஒரு சோதனையை, மிக கடுமையான சோதனைகள் எல்லாம் நாயன்மார்கள் கதையில் பார்த்தா வருது. அப்போ அந்த சோதனை மூலம் பகவான் என்னது, ஒன்று அவர்களுடைய தகுதியை பார்க்குறார், பரிசோதித்து பார்க்கிறார், அப்புறம் அவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுகின்றார். அந்த பக்தருடைய பெருமை தெரியணும், பக்தியினுடைய பெருமை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காட்டிட்டு அதுக்கப்புறம் கையோட காட்சி கொடுத்து அவர் லோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறார். அதனால் அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இங்கே தெய்வம் செற்று விடும்னா, இந்த தர்ம விரோதமாக சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த பாப எண்ணங்கள் உடையவர்கள், தவறான இந்த பொய்க்குறளை, வவ்வல், அழுக்காறு இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் கைவிட்டு விடுவார். அடுத்த பாடல். உணவு சம்பந்தமான நிறைய ஆச்சாரங்களை பார்த்தோம். அடுத்த பாடலில் விட்டு போன சில விஷயங்கள் வருது உணவு சம்பந்தமாக. தமக்கென்று உலையேற்றார் தம் பொருட்டு ஊன் கொள்ளார், அடுக்களை எச்சில் படார், மனைப்படி ஊட்டினமை கண்டுண்க ஊன். தமக்கென்று உலையேற்றார் தம் பொருட்டு ஊன் கொள்ளார், அடுக்களை எச்சில் படார், மனைப்பலி மனைபலி 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 மனை கொஞ்சம் சொல்கிறது கரெக்டான மனைப்பலி மனைப்பலி ஊட்டினமை கண்டுண்க ஊன். கண்டு உண்க ஊன் எப்போ சாப்பிடணும்னா முதல்ல தமக்கென்று உலை ஏற்றார், அதாவது தான் சாப்பிடணும் என்று அடுப்பு பற்ற வைக்க மாட்டார். இப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தனக்காக சமைக்கிறது இல்லை. அதான் தமக்கென்று உணவு ஏற்றார், எனக்காக மட்டும் எனக்காக ஒரு உணவு, எனக்காக மட்டும் என்று சமையல் செய்ய மாட்டார். இப்போ என்னது, பகவானுக்காக சமையல் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் இவர் சாப்பிடுவார். இல்லை, தான் மட்டும் சாப்பிட்றதுக்கு, தான் தனி ஒருவனாக சாப்பிட்றதுக்காக அவர் வந்து சமையல் செய்ய மாட்டார். அப்போ மற்ற பூத யஜ்யம், ஈஸ்வர யஜ்யம், இந்த தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம்லாம் இருக்கே. அப்போ உணவு சமைக்கிற பொழுது தனக்காக மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம், அப்புறம் பித்திருக்களுக்கு கொடுக்கறதுக்கு, பிண்ட தர்ப்பணத்துக்கு, அப்புறம் மற்ற உயிரினங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு, அதோட தனக்கும். அதனால் தன் ஒருவனுக்காக தமக்கென்று தனக்குன்னு நான் சாப்பிடணுங்கிறதுக்காக பண்ணாமல் தெய்வத்தின் பொருட்டன்றி தம் பொருட்டு
சமையல் செய்ய மாட்டார். தனக்காக மட்டும் செய்ய மாட்டார். இன்றைக்கி சமையல் செய்கிறதே உலையேற்றுதல்ங்கிறதே என்னென்னா ஆன்லைனில் ஸ்விக்கியில் போடு, ஜொமேட்டோவில் தனக்கு மட்டும் ஆர்டர் போடுறான். வீட்டில் 2 பேர் இருந்தாலும் அவனுக்கு மட்டும் என்ன வேணும் ஆர்டர் போட்டுக்கிறான். உனக்கு என்ன நீங்கிறத நீ போட்டு வாங்கிக்கேன்னு. அப்படி இல்லாமல் சமையல் பண்ணுற போதே 4 பேருக்காக சேர்த்து பண்ணுறதுன்னா 4 பேர்னால் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க, குழந்தைகள், மற்ற நாய், பூனை, ஆடு, மாடு, அப்புறம் விருந்தினர், அதித்தி எல்லாருக்கும் சேர்த்துனா. அதனால் எல்லாருக்கும் சேர்த்து 4 பேருக்கு சேர்த்து சமையல் பண்ணுறது அப்படிங்கிறது. அதில் வீட்டில் 2 பேர் இருந்தாலுமே அந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்க. எப்பொழுதுமே கூடுதலாக தான் அரிசி வைப்பாங்க. 4 பேர் இருந்தால் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. மிச்சம் இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேறு யாரும் விருந்தினர் வந்தால் கொடுக்கறதுன்னு பண்ணுவாங்க. தமக்கென்று உலையேற்றார் ஒன்று. அப்புறம் தம் பொருட்டு ஊன் கொள்ளார். ஊன்கிறது மாம்சம், 2 சிறியில் ஊன் கொள்ளார். அப்போ தனியாக மாம்சம் சாப்பிட்றதுங்கிறது இல்லை. ஆனால் சில தெய்வங்களுக்கு, சிறு தெய்வங்களுக்கோ அல்லது வேதத்திலேயே, வேள்விகள்லேயே, யாகத்திலேயே ஒரு சில யாகத்தில் பலி கொடுத்தல் என்பது இருக்குது. அதுக்கு அல்லாமல் மாம்சம் உண்ண மாட்டார். தம்பொருட்டுன்னா தான் சாப்பிட்றதுக்காக, தனக்காக, அதாவது பலி கொடுத்தல் இல்லாமல் மாம்ச உணவு உண்ண மாட்டார். ஊன் கொள்ளார்னா மாம்சம் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார். பொதுவாக மாம்சம் சாப்பிட்றது இல்லை, சைவமாக இருக்கிறது. ஆனால் சில வேள்விகளில் அல்லது தெய்வத்திலேயே சில தேவதைகளுக்கு, சிறு தேவதைகள் அல்லது உக்ர தேவதைகள், சில தேவதைகளுக்கு ஆடு மாடு பலி கொடுக்கறதுங்கிறது சாஸ்திரத்திலேயே, வேதத்திலேயே சொல்லி இருக்குது. அந்த மாதிரி கொடுத்தா அதை அப்போ பிரசாதமாக எடுத்துக்கொள்வார். அதை மட்டும் பிரசாதமாக எடுத்துக்கொள்வார். மற்றபடி தினம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். முதல்ல மாதத்துக்கு 1 நாள் சாப்பிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்டாங்க. இப்போ அது இல்லாமல் சாப்பிட முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிட்டான். அது இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையான அது இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? ஏன் ஞாயிற்றுக்கிழமை பசங்க கிளாஸுக்கு கம்மியாக வர்றாங்கன்னா வீட்டில் கறி எடுத்துருக்காங்க, ஆசிரமத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் கிளாஸுக்கு பசங்க அதெல்லாம் காரணம் சொல்கிறான். அவங்க சொல்லி நமக்கு அப்படின்னு சொல்கிறான். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? சைவ உணவு தான் உயிர்கொலை கொல்லாமைங்கிறது இருக்குது, அஹிம்சைங்கிறது இருக்குது, புலால் உண்ணாமைங்கிறது இருக்குது. அது பெரும்பாலும் சாப்பிட்றதில்லை. ஆனால் வேள்வியிலையோ அல்லது சில தேவதைகளுக்கு படையல் போடுற பொழுது அப்போ பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுதல் என்பது மட்டும் இருக்குது. அதனால் தம் பொருட்டு ஊன் கொள்ளார். தான் சாப்பிட்றதுக்காக படைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட்டு தான் சாப்பிட்றதுக்காக சமைச்சாலும் அது பகவானுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ அதனால் பகவானுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறையோ அதைத்தான் சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லுது. எது நைவேத்தியம் பண்ண முடியுமோ, பகவானுக்கு எது நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதுதான் உண்ண தகுந்த உணவு. அப்போ அதை மட்டும் சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? அப்படி இல்லைனாலும் நீ என்ன சாப்பிட ஆசைப்படுறியோ அது கொஞ்சம் பகவானுக்கு காமிச்சிட்டு சாப்பிடுவேன், அந்த அளவுக்காவது பக்தி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தம் பொருட்டு ஊன் கொள்ளார். அடுக்களை எச்சில் படார். அடுக்களை அடுப்படி அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இல்லை. அந்த எச்சில்ங்கிறதுல பலவிதமான எச்சில்ங்கிறத பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. அந்த மாதிரி எச்சிலான செயல்களை அடுக்கடையில் பண்ணக்கூடாது. அங்கே கிச்சன்லேயே அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுன்னா, அந்த சட்டியிலேயே சமையல் பண்ண சட்டியிலேயே சாப்பிட்றதுன்னா, அதெல்லாம் இல்லாமல் தனியாக, அதுவும் முன்னாடியெல்லாம் பார்த்துருக்குறோம். பெரிய பாத்திரத்தில் சமையல் பண்ணுறோம், சின்ன பாத்திரத்தில் பரிமாறுறதுக்குன்னு தனியாக எடுத்து அதையும் தனியாக கொண்டு போய் வச்சு பரிமாறணும் அப்படின்னு சிறிய கலன்களில் வைத்து பரிமாறணுங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்தது. நம்ம உணவு விஷயத்தில் பார்த்தோம். இங்கே சொல்லியிருக்கிறது அடுக்களை எச்சில் படார். அடுக்கலையில் எச்சில் படுத்த மாட்டார். அங்கே சாப்பிட்றதுங்கிறது இல்லை, தனியாக எடுத்து வச்சு பண்ணுறோம். அப்புறம் மனைப்பலி ஊட்டினமை கண்டு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவதைகள், வைஸ்வதேவம்னு பேர், மனைப்பலி, அந்த காக்கை முதலாக பலி கொடுக்கறதுன்னு இருக்குது. வீட்டிலையே சின்ன சின்ன தேவதைகள், அப்புறம் வைஸ்வதேவம்னு ஒரு சின்ன ஹோமம் இருக்குது, அதை பண்ணிவிட்டு சாப்பிட்றது. அல்லது காக்கா முதலானவைகளுக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்றது, ஆனால் மனைப்பலின்னு பேர். மனை வாழும் தெய்வங்களுக்கு பலி
உண்பித்தமையை அறிந்து பிறகு தாம் உணவை உண்க வேண்டும் என்பதாம். அதனால் நம்ம வீட்டில் வாழக்கூடிய தெய்வங்கள் ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என் திசைங்களுக்கு அதுக்கான தேவதைகள் இருக்குது. அப்புறம் அதுக்கான இதுதான் வைஸ்வதேவம்னு சாஸ்திரத்தில் ஒரு சின்ன ஹோமம் சொல்லியிருக்கு. வைஸ்வதேவம் ஹோமம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது, கடவுளுக்கு நிவேதனம் பண்ணுறது, அதிதிக்கு கொடுக்கறது, காகத்துக்கு கொடுக்கறது, இப்படி இதெல்லாம் கொடுத்த பிறகு உணவு உண்ணணும். அதனால் அது கண்டு உண்கணும். மனைபலி ஊட்டினமை கண்டு உண்க ஊன். எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு பார்த்து அப்புறம் நான் சாப்பிடணும். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து சாப்பிடணும். அதான் விஷயம்ங்க. அடுத்த பாடல் அதே மாதிரி உண்ணும் பொழுதுல இன்னொரு ஆச்சாரம், உணவு விஷயத்தில் இன்னொரு ஆச்சார விஷயம் வருது. உயர்ந்ததின் மேலிரார் உள்ளழிவு செய்யார் இறந்தின்னா செய்த கடைத்தும் குரவர் இளங்கிளைகள் உண்ணுமிடத்து. உயர்ந்ததின் மேலிரார் உள்ளழிவு செய்யார் இறந்தின்னா செய்த கடைத்தும் குரவர் இளங்கிளைகள் உண்ணுமிடத்து. இளங்கிளைகள் உண்ணும் இடத்து. குரவர் உயர்ந்ததின் மேலிலார் உள்ளழிவு செய்யார் இறந்தின்னா செய்த கடைத்தும். இளங்கிளைகள்னால் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், சிறுவர்கள். கிளைகள்ங்கிறது உறவுன்னு அர்த்தம். கிளைங்கிறதுக்கு கிளைப்பழ தாங்கேள் அப்படி இருக்குது. இளங்கிளைனா சிறுவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், இளையவர்கள் சிறுவர்கள்னு அர்த்தம். அவர்கள் உண்ணுமிடத்து, இளங்கிளைகள் உண்ணுமிடத்து. குரவர்னா பெரியவர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் குழந்தைகள் உண்ணுகின்ற பொழுது, சிறுவர்கள் உண்ணுகின்ற காலத்தில் பெரியோர் உயர்ந்ததின் மேல் இரார். உயர்ந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. பெரியவங்க குழந்தைகள் சாப்பிட்ற பொழுது உயரமான இடத்துல உட்காந்து என்ன சாப்பிட்றான்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு. அதனால் உண்ணும் காலத்தில் பெரியோர் உயர்ந்த பீடத்தின் மேல் இரார். தமக்கு இளைய சுற்றத்தார் உண்ணும் காலத்தில் பெரியோர் உயர்ந்த பீடத்தின் மேல் இரார். அவர்கள் பக்கத்தில் உட்காந்து அன்பாக அவர்களை பரிமாறுறதோ அல்லது அவர்களை அன்பாக பேசி சாப்பிட வைக்கிறதோ பண்ணணும். கிளைகள்ங்கிறது குழந்தைகள் மற்ற உறவுகள், தன்னையுடைய இளைய உறவுகள். அவர்கள் சாப்பிட்ற பொழுது பெரியவர்கள் அதோட உயரமான பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கக்கூடாது. சமமாக உட்கார்ந்து அன்பாக அவர்களை சாப்பிட வைக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி அவர்கள் சாப்பிட்ற பொழுது உள்ளழிவு செய்யார். அவர்கள் ஏதோ இறந்தின்னா செய்த கிடைத்தும் உள்ளழிவு செய்ய. அவர்கள் ஏதோ குற்றங்கள் செய்திருந்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் சாப்பிட்ற நேரத்தில் சொல்லக்கூடாது. அவர்களுடைய மனது வருந்துகிற மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் சொல்லக்கூடாது. குறை சொல்லக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது அவர்கள் நல்லா சாப்பிட விடணும். ஆனால் நம்ம எல்லாம் அப்போ தான் சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் வீட்டில் இருப்பான். பசங்க மற்ற எல்லா நேரம் வெளியவே விளையாண்டுட்டு இருக்கா, இல்லை ஸ்கூலுக்கு போயிடறானா. அப்போ அவன் அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்கான்னா சாப்பிட்ற நேரம் தான். அதனால் அதுதான் நமக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி அந்த நேரத்தில் எல்லா குறையும் சொல்கிறதுங்கிறது கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் சிறுவர்கள் செய்யக்கூடாத குற்றங்கள் செய்திருந்தாலும், அதனால் இறந்துன்னா செய்த கிடைத்தும் உள்ளழிவு செய்யார். உண்ணும் பொழுது அவர்கள் மனம் நோகும்படி எதுவும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் எதுவும் திட்டுறதோ வையறதோ எதுவும் பண்ணாமல் சாப்பிட்ட பிறகு உட்காந்து பேசலாம். ஆனால் சாப்பிட்றப்போ அவர்கள் உணவு விரும்பி சாப்பிட்றதா, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிட்றதா இருக்கணும். அதனால் அவர்கள் உள்ளழிவு செய்யணும். அவர்கள் மனது வருந்துகிற மாதிரி துன்பப்படுற மாதிரியான செயல்களை செய்தல் அல்லது பேசுதல் கூடாது. யார்? பெரியவர்கள். அதனால் பெரியவர்களுக்கான நியதி. பெரியவர்கள் எப்படி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். பெரியவர்கள் முன்னாடி சிறியவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது, எந்த பக்கத்தில் உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அவர்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பிட்டாலும் எழுந்து போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. சிறியவர்களுக்கான நியதி வந்தது. பெரியவர்களுக்கான நியதி என்ன? குழந்தைகள் சாப்பிட்ற பொழுது, இளையவர்கள் சாப்பிட்ற பொழுது அதோட உயரமான பீட்டத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. அவர்கள் மனது வருந்துற மாதிரி பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் தவறே செய்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களை கண்டிக்கிறது, திட்டுறது செய்யக்கூடாது. இன்னொரு பாடல் பார்த்துடலாம்.
பொதுவான சில தர்மங்கள் அடுத்த பாடல் 41வது பாடல். கண் எச்சில் கண்ணூட்டார் காலொடு கால் தேயார் புண்ணியமாய தலையோடு உருப்புறுத்த நுண்ணிய நூலறிவினார். கண்ணெச்சில் கண்ணூட்டார் காலொடு கால் தேயார் புண்ணியமாய தலையோடு உருப்புறுத்த நுண்ணிய நூலறிவினார். நுண்ணிய நூல் அறிவினார். நுண்ணிய நுட்பமான இந்த தர்ம விஷயங்களை, தர்ம சாஸ்திரங்கள், நுட்பமான தர்ம சாஸ்திரங்களை நன்கு கற்று தேர்ந்த அறிவை உடையவர்கள். நுண்ணிய நூல் நுட்பமான நூல், தர்ம சூக்ஷ்மங்களை சொல்லுகின்ற நூல், அது நுண்ணிய நூல். அறிவினார்னா அதை கற்று அறிந்தவர்கள். தர்ம சூக்ஷ்மங்களை சொல்லுகின்ற நல்ல தர்ம அறநூல்களை கற்று அறிந்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்னா கண் எச்சில் கண் ஊட்டார். கண் எச்சில்னா ஒருத்தர் கண்மை வைக்கிறது. இப்போ கண்மை வைக்கிறதா இல்லையான்னு தெரியல, அதனால் கண்மை வைக்கிறதுங்கிறது இயல்பாக கண்ணுக்கு நல்லது. அந்த கண்மையில் நிறைய மருத்துவங்கள் இப்போ கெமிக்கலாக வருதா என்ன வருதுன்னு தெரியலை. ஆனால் கண்மை இதில் எப்படி தயாரிக்கணுங்கிறது இருக்குது. அது கண் நோய்களெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த கண்மைக்கு இருக்குது. அப்போ அந்த கண்மை வைக்கிறதுக்குன்னு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு குச்சியில் எடுத்து கண்மை வைக்கிறோம். ஒருத்தர் பயன்படுத்தின அந்த கண்மை குச்சியை இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாது. அதாவது கண் எச்சில்னு சொல்லியிருக்கு. அதாவது கண் எச்சில் கண் ஊட்டார்னா இன்னொருத்தர் கண்ணில் வைத்து பயன்படுத்தினா அப்போ அது எச்சில். இப்படி குடிச்சு மிச்சம் வச்சா அது எச்சில் மாதிரி. கண்ணில் வைத்த அந்த குச்சி அது கண் எச்சில். அதை இன்னொருத்தர் எடுத்து பயன்படுத்த மாட்டார். பிறர் பயன்படுத்தின அந்த மை தீட்டும் அந்த குச்சி ஐலைனர் அதை எடுத்து இவர் பயன்படுத்த ஐலைனர் பென்சிலை எடுத்து இவர் பயன்படுத்த மாட்டார். அப்போ இதெல்லாம் ஒரே வீட்டில் இருந்தாலும் இதெல்லாம் தனித்தனியாக வைத்து சுகாதார நோக்கம். அவர்களுக்கு ஏதோ கண் நோய் இருந்தால் அது நமக்கு வரும். கண்ணில் ஏதோ ஒரு இது வைரஸ் இருக்குது, வேறு ஏதோ வருது அப்படின்னாக்கா அது நமக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அதெல்லாம் ஒரே வீடாக இருந்தாலும் தனித்தனியாக நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணும். நல்லா ஐலைனர் அந்த இதெல்லாம் கண்ணெச்சில் கண்ணூர் தனித்தனியாக வைத்து கொள்ள வேண்டும். நல்ல சோப்பு இவைகளெல்லாம் தனித்தனியாக இருக்கணும். ஒரே சோப்பு பயன்படுத்த லைபாய்னா வீட்டில் இருக்க எல்லோரும் பயன்படுத்துகிற அப்படியெல்லாம் கூடாது. சோப்பு இந்த மாதிரி கண் வைப்பதற்கான அந்த குச்சி, மை தீட்டும் குச்சி இதெல்லாம் தனித்தனியாக இருக்கணும். பயன்படுத்த மாட்டார். கண் ஊட்டார். அப்புறம் காலோடு கால் தேயார். கால் கழுவுற பொழுது ஒரு காலால் இன்னொரு காலை தேய்த்து கழுவக்கூடாது. கையால் தேய்த்து கழுவணும். ஒரு காலே இன்னொரு காலில் தேய்க்கக்கூடாது. கால் கழுவுற பொழுது கால் கழுவுகின்ற பொழுது காலோடு கால் தேய்த்தல்ங்கிறது கூடாது. அதுக்கப்புறம் புண்ணியமாயன்னா புனிதமான பொருள்கள். கோயிலில் போகிறோம், பிரசாதம் கொடுக்கிறார்கள், தீர்த்தம் கொடுக்கிறார்கள், இல்லை கோயில் பிரசாதம் இல்லை புஷ்பமோ ஏதோ ஒன்று, ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான ஒரு பொருள் அது கிடைக்கின்ற பொழுது அதை தலையிலும் கண்களிலும் ஒற்றிக்கொள்வார். அதனால் தலையோடு உருப்புறுத்த கண்ணிலையும் தலையிலையும் ஒற்றி பத்திரமா வச்சுக்கணும். ஏதோ புஷ்பம் கொடுக்குறாங்க, கோயிலில் பிரசாதமாக புஷ்பம் கொடுக்குறார்கள் அப்படிங்கிற பொழுது அதை வாங்கி கண்ணில் தலையெடுத்து சிரசில் கண்ணில் ஒற்றிக்கொண்டு பத்திரமா வைத்து கொள்ளணும். தலையிலும் கண்களிலும் ஒற்றிக்கொள்வார். தலையில் தடவுறதுங்கிறது இல்லை. இந்த தீர்த்தம் வாங்குகிற பொழுது தீர்த்தம் வாங்கி தீர்த்தம் குடிக்கலாம், கண்ணில் ஒத்திட்டு குடித்து கொள்ளலாம், தலையில் தேய்த்து கொள்ளலாம். தலையில் தடவுறதுங்கிறது கூட அந்த கையும் முடியும் தலையை தொடுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று. அதில் தலை முடி தொடக்கூடாது, தொட வேண்டியதில்லை. தீர்த்தம் கிடைக்குதுன்னா தலையில் தெளித்து கொள்ளலாம், புரோக்ஷணம் தெளித்து கொள்ளலாம். தலையில் தடவுறதுங்கிறது அது வேண்டியதில்லை. கோயிலில் தீர்த்தம் கொடுக்குறோம், வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு குளிச்சுக்கலாம், கொஞ்சம் வேலை தலையில் தெளிச்சுக்கலாம். கை வச்சு தடவுறதுங்கிறது கூடாது. கண்கள் ஒற்றிக்கொள்ளுதல்னு இருக்குது. தலையிலும் கண்களிலும் ஒற்றிக்கொள்ளுதல். தீர்த்தமாக இருக்கலாம், விபூதியாக இருக்கலாம், அல்லது புஷ்பமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் புனிதமான பொருள்கள்னு புண்ணியமாயன்னு பொதுவாக சொல்லியிருக்கு. புண்ணியமாயன்னா புனிதமான பொருட்கள். தெய்வ சம்பந்தமானது எதுவோ அது புனிதமானது, புண்ணியமானது. அந்த பொருட்களை தலையிலும் கண்களிலும் ஒற்றிக்கொள்வார். அதான் பிரசாதம். மேற்கொண்டு
அடுத்த அந்தர்யோகத்தில் தொடரலாம். 41 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.